ஆ எஸ். லிங்க்லாம் ஒர்க் ஆகுது இல்ல தமிம்? எஸ் சார். அவன்கிட்ட கேட்டு தமிம் கேக்குதா? சொல்லுங்க சார். லிங்க்லாம் ஒர்க் கேக்குது சார். ஆகுதா? டெய்லி பிராக்டிஸ் பண்றல்ல? ஒர்க் ஆகுது சார், ஒர்க் ஆகுது எப்போ சார். ஒர்க் சூப்பரா ஆகலையே ஒர்க் ஆகுது. சொல்லு, நான் வேற லிங்க் வாங்கி தரேன். சரியா? ஓகே சார், ஓகே சார். ஏன்னா கிளவுட் இல்லையா அது, அந்த டேட்டா ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் எரேஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வேற லிங்க் தான் வாங்கணும். ஓகே. ஓகே, ஓகே. சரிப்பா, ஓகே அந்த சார். ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஸ்டார்ட். ஆ ஓகே தமிழ். அன்னைக்கு நம்ம லாஸ்டா பார்த்தது ஸ்ட்ரக்சர்ஸ் ஆடி எப்படி சொல்லி நேரம் நல்லா பார்த்துருந்தோம். உங்களுக்கு அதில் எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஜென்ரல் லெட்ஜர் போயிட்டு நான் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறேன். சாரி, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். வேல்யூ செட்ஸ் அன்னைக்கு கிரியேட் பண்ணியிருந்தேன் நான் 3. இந்த மேனேஜ் ஸ்ட்ரக்சர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்தோம்னா எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு கேஎஃப்எஃப் தான் ஜிஎல்க்கு யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் எம்டி blank சர்ச் மட்டும் பண்ணோம்னா நம்மளோட கேஎஃப்எஃப் வந்து எனேபிள் ஆகும். இதில் தான் நான் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். இங்கே அன்னைக்கு கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்ட்ரக்சர் நேம். ஓகே. ஆ நான் கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் இன்னும் இதாக எரேஸ் ஆகலை, ஏன்னா இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகாதனால நான் இதே சேம் ஸ்ட்ரக்சரே யூஸ் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்டுன்னு யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. ம், ம்ஹும். ஓகே. ஓகே, நான் ஒரு நியூ ஸ்ட்ரக்சரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏஎஃப்எஃப்னு யூஸ் பண்ணிக்கிறேன் நேம். நெக்ஸ்ட்டு டெலிமிட்டர் கொடுத்துட்டு சேவ் மட்டும் கொடுத்துட்டு another user has changed the row with the primary key oracle job. ஓகே. ஓகே, சேவ் ஆயிடுச்சு. அது என்ன எரர்னா, யாராவது இப்போ டிப்ளாய் பண்ணியிருந்திருப்பாங்க ரீசெண்டாக, அதனால நமக்கு அனதர் யூசர் ஹேஸ் லாக்டுன்னு வரும். நான் கிரியேட் பண்ண மாதிரி செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கம்பெனிக்கு நான் பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் சூஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது சீக்வன்ஸ் 12. நான் எந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறனோ 11 ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆர்டராக போகணும், இல்லாட்டி உங்களுக்கு எரர் வரும்.
நெக்ஸ்ட் இங்கே செக்மெண்ட் 12 தான் சூஸ் பண்ணணும்னா. நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட்ஸை இங்கே ஆட் பண்ணிடலாம். டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து காஸ்ட் சென்டர்ன்ற செக்மெண்ட் லேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட். அக்கௌண்ட் வந்து 13 கொடுக்குறேன். தேர்ட்டீன். இதுக்கு நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இது 3 பண்ணிட்டோன்னா சீக்வன்ஸ் நம்பர் ஆர்டராக தான் இருக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு 7 க்ளோஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதே பேஜ்லேயே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். காப்பி ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம பிஎல் லெவலில் யூஸ் பண்ண முடியும். பிரைமரி லெஜர் லெவல்ஸில் ஸ்ட்ரக்சர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஃபியூஷனில். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளோட பியூடி கேஎஃப்எஃப் தான் நான் இப்போ கிரியேட் பண்ணேன். அந்த ஸ்ட்ரக்சர் நேம் சூஸ் பண்ணோன்னே கீழே உங்களுக்கு கம்பெனி டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட் வந்துடும். இதில் என்ன பண்ணணும்னா இங்கே இந்த ரெக்கார்ட் ஃபீல்டு இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம இங்கே எனேபிள் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணி இங்கே எடிட் ஐக்கான் இருக்குல்ல, எடிட் கொடுத்து இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகும். இல்லை அப்படின்னா சேவ் மட்டும் பண்ணோன்னா எனேபிள் ஆகிடும். இந்த 2 ஆப்ஷன்ஸில் எதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சேவ் கொடுத்தோன்னா உங்களுக்கு எனேபிள் ஆகாது. அந்த டைமில் எடிட் ஐக்கான் கிளிக் பண்ணி இங்கே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம டெப்ளாய் பண்ணணும். இங்கேயே இருக்கும். இது எதுக்குன்னா இப்போ நம்ம பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவும் எரர்ஸ் இருக்கா இல்லையான்னு வேலிடேட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ்லாம் இப்போ நம்ம கிரியேட் பண்ணதுக்கு வேல்யூ செட்ஸில் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த என்ன டிப்ளாய்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அலோ போஸ்டிங் பட்ஜெட்டிங்ஸு நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் அக்கௌண்ட் டைப்ஸ்லாம் எனேபிள் ஆகும் ஆட்ரிபியூட்ஸ். அது நெக்ஸ்ட்டு ப்ரோ காட்டுறேன். கேக்குதா? ம் ஆ ப்ரீவியஸா நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வார்னிங்ஸ்லாம் இருக்குல்ல, அது ம் அது பெரிய இஷ்யூவா இல்லை எப்படி? ஆஹா, வார்னிங் எதுவும் இஷ்யூ பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கும் இந்த மாதிரி நேற்று ஒரு எரர் காட்டிச்சு இந்த மாதிரி. இதே மாதிரி தான் வார்னிங் வந்து எக்ஸாக்டா. என்னோட ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓ, மற்றவங்க யாரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க கரெக்டா? ம் ஏன் இதில் கிடையாது வார்னிங். ஓ, ஃபைன் ப்ரோ, ஃபைன்.
36 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே ஜஸ்ட் ஓகே பட்டன் மட்டும் எனேபிள் ஆகும். ஓகே. டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டிக் ஐக்கான் வந்து. நெக்ஸ்ட்டு மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட் வேல்யூஸ். ஓகே, நம்ம கிரியேட் பண்ண இந்த 3க்கும் வேல்யூஸ் சூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி மேனேஜ் வேல்யூஸ். இங்கே கிரியேட் இருக்குல்ல, இப்போ எந்த வேல்யூஸும் இதில் இருக்காது. இப்போ தான் எம்டியாக இருக்கும். நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட். இந்தமாரி தான் வேல்யூஸ் கிரியேட் பண்ணணும். இங்கே எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இது பேரண்ட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்மரி எஸ் கொடுக்கணும். சம்மரி எஸ் கொடுக்கும்போது அலோ பட்ஜெட்டிங் அண்ட் போஸ்டிங் வந்து நோவில் இருக்கும். இது அலோ பட்ஜெட்டிங்கோ அலோ போஸ்டிங் எஸ்ல இருந்தால் சம்மரி நோவில் இருக்கும். அது பேரண்ட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. நான் 2 வேல்யூஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். 7 க்ளோஸ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்.
இதுக்கு நான் 2 வேல்யூஸ் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 3 கொடுத்து பார்க்குறேன். சிஸ்டம் எரர் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணும். ரைட். ம் வேல்யூ செட்ஸ் லெவலில் நான் 2 தான் கொடுத்துருந்தேன் அன்னைக்கு லிமிட். 3 கொடுத்தா அந்த மாதிரி எரர் சிஸ்டம் த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட்டு ரெண்டும் கிரியேட் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்து டிபார்ட்மெண்ட் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கம்பெனி சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ். 4 டிஜிட்ஸ் கொடுத்துருந்தேன். அசட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இங்கே அக்கௌண்ட் டைப் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம சூஸ் பண்ணணும். அக்கௌண்ட் டைப்பில் அசட்ஸு, எக்ஸ்பென்ஸு, லைபிலிட்டி, ஓனர் செக்யூரிட்டி, ரெவன்யூ, இந்த 4 அக்கௌண்ட்ஸ் பார்ப்போம். அசட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அசட்ஸு, கேஷ் கிளியரிங் அதுவும் அசட்ஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு லைபிலிட்டி அக்கௌண்ட். இங்கே லைபிலிட்டி இருக்கும், லைபிலிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டும் லைபிலிட்டி தான். நெக்ஸ்ட்டு ப்ரீபேமெண்ட்ஸ். ப்ரீபேமெண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸில் வரும். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். ரிசீவபிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூலேயும் வரும், அசட்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓனர்ஸ் ஈக்விட்டி, ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட். ப்ரோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இந்த வேல்யூஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அந்த 5000 ம் 3000. ஸோ ம் வந்து நம்ம வந்து அது 4 இது தானே செட் பண்ணோம் கரெக்டா? ம் ஸோ ஆமாம் இப்போ வந்து 10,000க்குள்ளே எந்த நம்பர் வேணால் போடலாமா? ஆமாம். நான் லிமிட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஃபோர் டிஜிட் எந்த நம்பர் கொடுத்தாலும் சிஸ்டம் எடுத்துக்கும். மினிமம் ஓகே ப்ரோ. மேக்ஸிமம் நான் லென்த் அங்கே செட் பண்ணல. செட் பண்ணல. ஓகே ஓகே. ஆனால் 4 ஒன்லி டிஜிட். ஓகே. 4 டிஜிட். சரி. ம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அது எக்ஸ்பென்சஸில் வரும். மிஸ்லேனியஸ். கரன்சி ரேட் வேரியன்ஸ். கரன்சி ரேட் வேரியன்ஸும் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் அண்ட் கெயின் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அது நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்ஸ் போதும், க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 7 க்ளோஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு
இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேல்யூஸ் கிரியேட் பண்ணிட்டோம். வேல்யூஸ் அதை அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி லெஜர் கிரியேட் பண்ணணும். ப்ரைமரி லெஜருக்கு ஜென்ரல் லெஜர்னு சொல்லி ஃபங்க்ஷனல் ஏரியாஸில் இருக்கும். அதில் மேனேஜ் ப்ரைமரி லெஜரில் போயிட்டு கிரியேட் பண்ணணும். இங்கே கிரியேட் ஐகான் நேம் சூஸ் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் எது வேணால் கொடுத்துக்கலாம். இதில் நம்மளோட ப்ரைமரி லெஜர் சூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணது பியூடி இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் பண்ணேன். இங்கே உங்களோட ஸ்ட்ரக்சர் வராது, இன்ஸ்டன்ஸ் நேம் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் கேலண்டர். அக்கௌண்டிங் கேலண்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம். பியூடி சூஸ் பண்ணிக்கலாம். பியூடி கேலண்டர். நெக்ஸ்ட்டு கரன்சி வந்து ஐஎன்ஆர் சூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்டிங் மெத்தட் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் மெத்தட் நம்ம இங்கே காமனாக ஃபாலோ பண்ணுறது அந்த அக்கௌண்டிங் மெத்தட் கொடுத்துக்கலாம். சேவ் அண்ட் க்ளோஸ். ப்ரைமரி லெஜர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைமரி லெஜரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸில் டிரைவ் பண்ணும். ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ரைமரி லெஜர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதனால செலக்ட் அண்ட் ஆட் அப்ளை அண்ட் கோ டாஸ்க். ப்ரைமரி லெஜர் நம்ம சூஸ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம்னா ப்ரைமரி லெஜர் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ் பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் கொடுத்த கரன்சி இன்ஸ்டன்ஸ்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் நேம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண கேலண்டர்லேருந்து ஏப்ரல் 26 தான் ஃபஸ்ட் பீரியட், ஏன்னா அதான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் என்டர்பிள் பீரியட்ஸில் வந்து பீரியட் க்ளோஸ் டேபில் இருக்கும். அப்போ இப்போ ஏப்ரல் ஓப்பனில் இருந்தால் மே மந்த்து தான் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வரும். அது ஒன்று வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். அதுக்கு தான் ஃப்யூச்சர் என்டர்பிள் பீரியட்ஸ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சப்லெஜர் அக்கௌண்டிங் மெத்தட் வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் சூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜேர்னல் லாங்குவேஜ் இங்கே என்டர் பண்ணணும். ரிட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட். இங்கே தான் நான் அந்த அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணல, அதில் ரிட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட்ன்றதை சூஸ் பண்ணணும். கம்பெனி சூஸ் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறேன், அக்கௌண்ட் வந்து கொடுக்கணும். ரிட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட். அங்கே க்ரியேட் பண்ண டெலிமீட்டரில் நான் ஸ்ட்ரக்சரில் ப்ளஸ் கொடுக்கவும் இங்கே உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன், குமுலேட்டிவ் ட்ரான்ஸ்லேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் இப்போது நம்ம இதில் இல்லை. நம்ம சினாரியோஸ் வந்ததுன்னா இங்கே அந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பீரியட் எண்ட் பண்ணுறப்போ ரேட் டைப் என்ன வேணும், கார்பரேட்டா யூசரா ஸ்பாட்டான்றது நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீரியட் க்ளோஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், இயர் எண்ட்ஸ் தானே, அதனால் இங்கே எதுவும் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் ப்ராசஸிங். இதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஜேர்னல் டெபிட் கிரெடிட் அமௌண்ட் மேட்ச் ஆகாதப்போ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படின்ற அக்கௌண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும், நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ட்ரி பேஜில் உங்களுக்கு அப்ரூவல்ஸ் எது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் எனேபிள் பண்ணணும். எனேபிள் ஜேர்னல் அண்ட் மேனுவல் சப்லெஜர் என்ட்ரி அப்ரூவல்ஸ். ஜேர்னலுக்கும் சரி சப்லெஜர் என்ட்ரினா ப்ரைமரி லெஜர்ன்றது ஜென்ரல் லெஜர்,
இதை சொல்லுவோம். நெக்ஸ்ட் சப்லெஜர்ஸ் ஏபி, ஏஆர், ஃபிக்ஸட் அசெட்ஸ்லாம் இருக்குல்ல, கேஷ் மேனேஜ் அந்த மாடல்ஸ்ல இருந்து வரப்போ அதுக்கும் அப்ரூவல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இது பண்ணணும். நெக்ஸ்ட் notify when prior period journal is entered. இப்போ ஜேர்னலில் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா பீரியட்ஸ் இங்கே ஓப்பனில் இருந்தால் தான் உங்களால் என்டர் பண்ண முடியும். இல்லாட்டி சிஸ்டமே உங்களுக்கு வார்னிங் மாதிரி கொடுக்கும், இந்த பீரியட் எனேபிள் இல்லை, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வாங்க அப்படின்றதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வரும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெக்கன்சிலேஷன்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடல் வரப்போ ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது இந்த இதை எனேபிள் பண்ணிப்போம். இப்போ இம்போர்ட்ஸ் இங்கே ஒன்று இருக்கும். ஜேர்னல் இம்போர்ட் பண்ணுறப்ப அக்கௌண்டிங் டேட் இருக்கும் டியூரிங் ஜேர்னல் இம்போர்ட்டில். அந்த டேட் இன்னைக்கு 5/16 அன்னைக்கு ஒன்று இம்போர்ட் பண்ணுறீங்க, 5/17 அன்னைக்கு ஒன்று இம்போர்ட் பண்ணுறீங்க, 5/18 அன்னைக்கு பண்ணுறீங்கன்னா அக்கௌண்டிங் டேட்டை வச்சு ஜேர்னல் தனித்தனியாக செப்பரேட் பண்ணும். இல்லாட்டி இந்த டேட் அக்கௌண்டிங் டேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரே ஜேர்னலாக இம்போர்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த இது செப்பரேட் ஜேர்னல்ஸாக டேட் பேஸ் பண்ணி உங்களுக்கு விழுந்துடும், தனித்தனியாக க்ரியேட் ஆகும் சிஸ்டம் இம்போர்ட் பண்ணுறப்போ. அது நெக்ஸ்ட்டு இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னா இங்கே தான் நம்ம இது பண்ணணும். ஜேர்னல் ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே க்ரைட்டீரியா க்ரியேட் பண்ணி அந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி மேட்ச் ஆனிச்சுன்னா ஜேர்னல் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஆவரேஜ் பேலன்ஸஸ் சீக்வன்சிங் தேவையில்ல. இது மட்டும்தான் இந்த பேஜஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லெஜர் ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லீகல் அட்ரஸஸ் பண்ணலாம். மேனேஜ் லீகல் அட்ரஸ். லீகல் ஸ்ட்ரக்சர்ஸில் போனோன்னா லீகல் அட்ரஸ் இருக்கும். ஓகே, மேனேஜ் லீகல் அட்ரஸ் இங்கே கீழே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அட்ரஸ். கண்ட்ரி நேம் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் நேம் கொடுக்கணும். இங்கே பின்கோடு வச்சு உங்களுக்கு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகுமான்னு தெரில, பார்க்குறேன். பின்கோடு ஓகே. ம் ஓகே, நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே டைம் ஜோன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொல்கத்தா தானே நம்ம கொடுப்போம். ம் சூஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு டைம் ஜோன் வந்துடும். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். லீகல் அட்ரஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லீகல் என்டிட்டி க்ரியேட் பண்ணணும். அது கீழே இருக்கும் மேனேஜ் லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டி செலக்ட் அண்ட் ஆட் கொடுக்கணும். சாரி, கிரியேட் நியூ, ஏன்னா லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணலை. அப்ளை கோ டு கிளாஸ், இங்கே கிரியேட். கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுறேன், இந்தியா. நெக்ஸ்ட்டு லீகல் என்டிட்டி நேம் சூஸ் பண்ணுறேன். லீகல் ஐடென்டிஃபையர், இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்து நம்ம என்டர் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் லீகல் அட்ரஸ் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, அந்த அட்ரஸ் சூஸ் பண்ணணும். அந்த அட்ரஸ் என்ன பொறுத்த ஃபஸ்ட்டு இதான் க்ரியேட் பண்ணோம். அந்த அட்ரஸ் கொடுத்துருக்கோம்.
பிளேஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி இல்லை, நான் சும்மா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பேரோல் ஸ்டாட்டர் யூனிட் லீகல் எம்ப்ளாயர் எனேபிள் பண்ணாதான் இந்த லீகல் என்டிட்டி நம்ம பிஸ்னஸ் யூனிட் லெவலில் ஆக்சஸ்லாம் பண்ண முடியும். அதுக்காக கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு செவன் க்ளோஸ் கொடுத்தோன்னா லீகல் என்டிட்டி கிரியேட் ஆகிடும். லோட் ஆகிட்டு இருக்கு. சேவ் ஆயிடுச்சு. லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட லீகல் என்டிட்டியை பிரைமரி லெஜரோட அசைன் பண்ணணும். அது அசைன் லீகல் என்டிட்டின்னு இருக்கும். அசைன் லீகல் என்டிட்டிஸ் டாஸ்க் நேம் ஜென்ரல் லெஜரில் இருக்கும். இதில் நம்மளோட பியூடிபிஎல் தான் இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் அண்ட் ஆட் இருக்கும். அதில் நம்மளோட லீகல் என்டிட்டியை சூஸ் பண்ணிடலாம். இதுதான் லீகல் என்டிட்டி. அப்ளை அண்ட் டன் கொடுக்கணும். செலக்ட் பண்ணிட்டோன்னா சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பிஎல் கிரியேட் ஆகிடும். பிஎல்ல நம்மளோட லீகல் என்டிட்டியை அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூஸ் டு லீகல் என்டிட்டி இங்கேயே இருக்கும். நம்ம கிரியேட் பண்ண ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் இருக்குல்ல, கம்பெனின்றது பியூடி கம்பெனியில், அந்த வேல்யூ செட் வேல்யூஸை வந்துட்டு நம்மளோட லீகல் என்டிட்டி கம்பெனி வேல்யூஸ் மட்டும் அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணணும். சேவ் அண்ட் அசைன் another நெக்ஸ்ட் 200 சேவ் அண்ட் க்ளோஸ். ரெண்டு இது கொடுத்தோம்னா இங்கே சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ்க்கெலாம் ரிவ்யூ அண்டு சப்மிட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ப்ரைமரி லெஜர் லெவலில் இதை ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரன் ஆகிடும். இதான் ப்ராசஸ் ஐடி. இதை நோட் பண்ணி ஷெடியூல் ப்ராசஸ் போனோம்னா சக்சீட் ஆகிடுச்சா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது வரதான் ஜிஎல் கான்ஃபிகரேஷன்ஸு செட்டப் அண்ட் மெயின்டைன். இது நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போ இங்கே ப்ராசஸ் ஐடியில் பாஸ் ஆகிருக்கு. ஒன்ஸ் இது சக்சீட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரன் பண்ண ப்ராசஸ் வரைக்கும் எல்லாமே கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இதாகிடும். ஓகே, இல்லாட்டி லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும். லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிஎல் ரோல்ஸ் ஆட் பண்ணணும். நம்ம நான்
less than 1 minute தான் இருக்குது. இன்னொரு லிங்க் ஷேர் பண்ணுறேன்.